குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஹார்ட்லி ஒரு 120 நாட்கள் இருக்குது. 4 மாதம் கணக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டிசம்பரில் வந்து நமக்கு வந்து ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து உங்களுக்கு போலிங் ஆகும். ஸோ 3 மாதம் முழுசாக 90 நாள். அப்புறம் முன்ன பண்ண வச்சிங்கன்னா ஒரு 100லேருந்து 120 நாள் தான் அதிகபட்சமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். 120 டேஸுங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட்டான பீரியடுங்கிறது எல்லாமே படபடபடம் தீர்மானிக்கப்படும். அடுத்து ஜனவரி 26 வரைக்குமான அரசியல் நகர்வுகள் ரொம்ப வேகமாக சரசரன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 1 எல்லாமே பிரச்சாரம் மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களாம் எல்லாம் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகிடும். அப்போ அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியாக இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து தன்னளவில் ஒரு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு நாம் வந்து ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அவருடைய முயற்சி எடுக்கிறாரு. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா, மும்முனை போட்டி அமையுமா, அவர் ஏதாவது கூட்டணியில் சேருவாராங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளாக இரு கட்சிகள் இருக்கின்றன. ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக. அப்போ 2 கேள்வி எழுகிறது. நம்ம வந்து நாமளே பல முறை வந்து பேட்டிகளிலே சொல்லியிருக்கோம், நம்பர் 1 கட்சி திமுக, அதிமுக எதிர்கட்சி அப்படின்னு. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கிறனாலே நம்பர் 1 கட்சியாக மாறிடுமா? நமக்கு வந்து எது நம்பர் 1 கட்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுது. திமுகவா அதிமுகவா 2 கட்சியில் எது நம்பர் 1 கட்சி அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ 77, அதாவது 72 ஆரம்பித்த அதிமுக 77 ஆட்சியை பிடிக்குது. அப்போ 77லேருந்து 2021 வரைக்குமான 11 சட்டமன்ற தேர்தல்களை நம்ம வந்து கணக்கில் எடுக்கிறோம். நம்ம வந்து எதுவுமே சொல்லும்போது நம்ம டேட்டாவோட சொல்லணும், வெறும் நம்பர்ஸாக சொல்லணும். நம்ம வந்து ஒரு கற்பனையில் ஆசையில் நம்ம போய் நிற்கக்கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அப்படி ஒரு டேட்டாவாக அனலிட்டிக்கலாக பார்க்கும்போது 1977லேருந்து 80, 84, 91, ஃபுல்லாக 89, 91ன்னு 2021 வரைக்குமான 11 சட்டமன்றத்தில், பாராளுமன்ற தேர்தல் நம்ம எடுக்கல, சட்டமன்ற தேர்தல் மட்டுமே எடுத்து பார்த்தோம்னா ஒரு கட்சி எவ்வளவு இடங்களில் போட்டியிட்டது, எவ்வளோ இடங்களில் வெற்றி பெற்றது, எவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றது, எவ்வளவு ஒட்டுமொத்தமான டோட்டல் ஓட்ஸ் போல்டு அவங்களுக்கு ஃபேவராக, இது எவ்வளோ, இந்த 4 ஆஸ்பெக்டை பார்த்து அதிமுகவின் திமுக மட்டும் கம்பேர் பண்ணுறோம். கூட்டணியோடு போட்டிகிட்டு இருக்கிறாங்க, தனியாக போட்டிகிட்டு இருக்கிறாங்க, 234 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப கம்மியாக 112 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் வேறு கட்சிகள் வேறு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த 2 கட்சிகளை பற்றி மட்டுமே பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய வாக்குகளில் கூட்டணியும் இருக்கும். வந்து 2 பேருக்குமே பொதுவாக இருக்கிறனால நம்ம வந்து அதை பெருசாக நம்ம கண்டுக்கல. ஏன்னா திமுகவும் கூட்டணியில் போட்டி போட்டிருக்கு, அதிமுகவும் கூட்டணியில் போட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறனால ஸோ அவங்களுடைய ஓட் ஷேர் சரிதானா இல்லையாங்கிறலாம் நம்ம அந்த மாதிரி குழப்பத்துக்குலாம் போகல. அப்போ 1977லேருந்து 2021 வரைக்கும் அனலிட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அதிமுக பெரிய கட்சியா திமுக பெரிய கட்சியா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகளை ஓவரால் ஆவரேஜ் சேர்த்தே பார்க்க போகிறோம் எது பெரிய கட்சின்னு. முதல்ல எடுத்தோன்னே 77 எலெக்ஷன்லேருந்தே நம்ம பார்த்துலாம். முதல் தேர்தல்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் சேர்ந்து ஏன் 77 எடுத்தோம் அப்படின்னா 51, 52 தான் இந்தியாவில் முதல் தேர்தல் நடக்குது. ஆனால் அப்போ வந்து ஏடிஎம்கேவே கிடையாது, டிஎம்கே மட்டும்தான். 52க்கு அப்புறம் தான் வந்து 57க்கு அப்புறம் தான் இவங்களே 57, 62, 67 தான் ஆட்சிக்கு வராங்க. 57 தான் போட்டி ஒன்று செய்கிறாங்க திமுக. ஸோ திமுக வெர்சஸ் அதிமுகன்னு மாறினது இந்த 1977 தான். அதுலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம். திமுக வந்து 1977 230 தொகுதியில் போட்டிடுது, 234 230 தொகுதியில் போட்டிடுது, 200 தொகுதியில் அதிமுக போட்டிடுது, 30 தொகுதிகள் குறைவாக. ஆனால் வெற்றி பெற்ற இடங்கள் திமுக 230க்கு 48 தான். அதிமுக வந்து 200ல் 130 ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாக்கு சதவீதம் திமுக வாங்கியது 24.89, 30.36, கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து வித்தியாசம் இருக்காங்க. 1977 பெற்ற வாக்கள் ஒத்துமா பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எவ்வளோ கம்மியான வாக்கள் இருந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 7 கோடி நெருங்க போகிறோம். இப்போ கொஞ்சம் எஸ்ஐஆருக்கு பிறகு குறைஞ்சா கூட ஒரு 6.5 கோடியில் வந்து நிற்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 42,58,000 1977, 51 லட்சம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் வந்து கூட நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம வந்து இவங்க கூட 8-9 லட்சம் கூட 8 லட்சம் கூட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூட வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 1977 இன் ஆல் மீன்ஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடியது அதிமுக தான் நம்பர் 1 கட்சியாக இருந்திருக்கு பார்க்குறோம். 80 என்ன ஆச்சுன்னா 112 இடங்கள்ல திமுக போட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. 118 இடங்கள் வந்து தனி பெரும்பான்மைக்கே தேவை.
எவ்வளோ லீஸ்ட்டாக போட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். 112 தொகுதியில் தான் திமுகவே போட்டு தன்னை எவ்வளோ குறுக்கிட்டு வேணா ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு, ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு, கலைக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தாகணும். அப்போ வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக வெறும் 112 இடங்களை தன்னை போட்டு எடுத்து பார்க்குறோம். அப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்காக திமுக எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துருக்குங்கிற பார்க்குறோம். அதில் வந்து பெரியவில் பார்த்தீங்கன்னா 112 தொகுதியில் போட்டுச்சு. 177 தொகுதிகளில் வந்து போட்டாங்க. போன முறை 200 தொகுதியில் போட்டிட்டவங்க ஏடிஎம்கே எம்ஜிஆர் தலைமையில் கூட்டணி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி 177 தொகுதியில் போட்டிடுறாங்க. 112 தொகுதி போட்டிட்ட டிஃபரன்ஸ்லேயே பாருங்கள் 60 தொகுதிக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்குது. வெற்றி பெற்ற திமுக 37 மட்டும்தான், அதிமுக 129 177 போட்டிட்டு 120 தனித்து மட்டுமே பெறுது. கூட்டணி கட்சி நம்ம பேசலை. வாக்கு சதவீதம் 22.10 தான், இப்போ 10 தான். 38 18% கூட. என்ன நான் என்ன தவறு செய்தேன்? எம்ஜிஆர் வந்து மாநிலம் முழுக்க போய் ஆட்சி கலைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ நான் என்ன தவறு செய்தேன்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி வந்து 18% ஓட்டு, 16% ஓட்டை வந்து கூட வாங்கிருச்சு. 22.10 38.75% வந்து அதிமுக வாங்கியிருப்பாக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 41,64,000 73 லட்சம் 30 லட்சம் ஓட்டுக்கு மேலே டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ஹியூஜா. ஸோ 2வது தேர்தலையுமே அதிமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கு பார்க்குறோம். 3வது தேர்தல் 84 படுத்துக்கொண்டே எம்ஜிஆர் ஜெயிச்ச அந்த தேர்தல் 167 தொகுதியில் வந்து திமுக போட்டிடுது. அவர்களோட கம்மியாக 155 தொகுதியில் போட்டிடுறாங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து போட்டியிட தொகுதியில் குறைஞ்சிட்டே வருது பாருங்க. 200 177 155 போட்டியிடங்கள் குறைஞ்சிது. இங்கே ஜிக்ஜாக்காக மேலே ஏறி போன முறை தேர்தல் வந்து 112 போயிருந்தாங்க, ஜிக்ஜாக்காக மேலே ஏறி வரும் பார்க்குறோம். ஆனால் வெற்றி பெற்ற திரும்பவும் பார்த்தீங்கன்னா 24 தொகுதி தான். 1984 எம்ஜிஆருடைய கடைசி தேர்தலில் 24 தொகுதி தான் திமுக வெல்றாங்க. 132 தொகுதி போன முறை வென்றதோட 10 தொகுதி கூடவே 132 தொகுதி வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது. 29.34% வந்து டிஎம்கே எடுக்குது. 37 கிட்டத்தட்ட வந்து 8% கூட 37.03% எடுக்கிறாங்க. 63 லட்சம் 80 லட்சம். ஸோ வந்து கிட்டத்தட்ட 17 லட்சம். அப்ப 3வது கன்சிக்யூட்டிவ் தேர்தலையுமே ஏடிஎம்கே தான் லீட் எடுக்குங்கிற பார்க்குறோம். அடுத்ததாக 89 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா ஜானகின்னு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2ஆக உடஞ்சிருச்சு கட்சி அதிமுக. அந்த இடத்துல வந்து திமுக வந்து போட்டியிடுது. திமுக போட்டியிட்ட இடங்கள் ஹையஸ்டா 202 இடங்கள். ஜெயஜா ரெண்டுமே சேர்ந்து போட்டியிட்ட இடங்கள் 192. ரெண்டுமே சேர்த்து போட்டியிடல. ஓவரால் அதிகமாக போட்டியிடுது ஜெயலலிதா தான். அதனால வந்து 198 வச்சுக்கிறோம். ஜானகி வந்து கம்மியாக தான் போட்டிடுச்சு. அப்புறம் வந்து வெற்றி பெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 202ல் 150 இடங்கள். அதிமுக பிளவுபட்டு கிடந்த போது திமுகவால் 150 இடங்களை பெற்றுவிட முடிந்தது. இது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அவர்களும் சேர்ந்து 27+2 29 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க. ஓட் பர்சன்டேஜ் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஒருங்கிணைந்த திமுக அது வந்து 33.18% எடுக்கிறாங்க. பிளவுபட்ட அதிமுக சேர்ந்து 30.34 எடுக்கிறாங்க. வெறும் 3% டிஃபரன்ஸ் தான் பாத்துங்க. நீங்க வந்து அதிமுக பிளவுபட்ட பிறகு கூட எம்ஜிஆர் உயிரோடு இல்லாத போது கூட கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த போது கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக ஜெயஜா ரெண்டுமே கிளப் பண்ணிருக்கோம் 3% தான் இருந்துச்சுங்கிற பார்க்குறோம். வாக்கு சேதம் வெறும் 7 லட்சம் தான் இருக்கு. வாக்கு பெற்ற வாக்கு வந்து வெறும் 7 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் இருக்குங்கிற பார்க்குறோம். ஸோ 89ல் டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுக்குது. பட் ரொம்ப க்ளோஸ் ஃபைட். பர்சன்டேஜ்லையும் டோட்டலையும் பார்த்தீங்கன்னா சீட்டில் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. பட் பர்சன்டேஜ்லையும் டோட்டலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெருங்கின போட்டியை வந்து பிளவுபட்ட அதிமுகவே கொடுத்துருக்குங்கிற பார்க்குறோம். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 1991 தேர்தல் ராஜீவ்காந்தியோட மரணத்தை வந்து நடந்த பிறகு நடந்த தேர்தல். அப்படியே ஃபுல் ஸ்வீப் 176 தொகுதி திமுக போட்டிடுறாங்க. 168 தொகுதி தான் ஏடிஎம்கே போட்டிடுது. டிஎம்கே 2 தொகுதி தான். அது வந்து வேற யாருமே இல்லை. அது வந்து இப்போ கலைஞர் மட்டும் ஜெயிச்சாங்க, இன்னொருத்தர் ஜெயிச்சாங்க. அப்புறம் 164 தொகுதி இந்த அதிரி புதிரி வெற்றின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து 1991 ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற காரணம் 164 168ல் 164 ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. அது வந்து 95க்கு மேலே போய் நிற்கிது. வெறும் 4 சீட்டு தான் போயிருக்குன்னு பார்க்குறோம். மொத்தமாக ஜெயிச்சிட்டாங்க பார்க்கணும். அண்ட் வாக்கு சதவீதம் பாருங்க அப்படி சரி பாதிக்கு வந்து நிற்க பாருங்க. 22.46 தான் திமுக வந்து வாங்குறாங்க. 44 அப்படியே டபுள் மடங்கு 44.39. ராஜீவ்காந்தி அவருடைய மரணத்தில் வந்து அவ்வளோ பெரிய சிம்பத்தி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அண்ட் வாக்கு பாருங்க அப்படியே வாக்கு பெற்றது பாருங்க அப்படியே டபுள் மடங்கு 55 லட்சம் 1 கோடி. முதல் முறையாக இந்த 1 crore அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை கடந்தது ஏடிஎம்கே தாங்கிற பார்க்குறோம். 1991ல் 168 சீட்டு அதில் போட்டிட்டு 124 வெல்றாங்க. 44% ஓட்டு எடுக்கிறாங்க. 1 கோடிங்கிற பெஞ்ச் மார்க்கை தொடராங்க ஏடிஎம்கே. அப்போ வந்து 4 தேர்தல்களில் ஒரு தேர்தல் தவிர 3 தேர்தல் அவங்க தான் அப்புறம் எடுக்கிறாங்க பார்க்குறோம். 96 ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்ற தேர்தல். ஆன்டி இன்கம்பன்சி என்ன செய்யும், ஒரு அதிருப்தி அலை என்ன செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய உதாரணம். இதில் வந்து 182 தொகுதியில் வந்து டிஎம்கே போட்டியிடுது. 168ல் ஏடிஎம்கே போட்டியிடுது. வெற்றி பெற்ற இடங்கள் 182 ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. இந்த அதிருப்தி அலை எங்கே உண்டு 173 இடங்கள் மேசி வெற்றி வந்து டிஎம்கே கிடைக்குது. 4 தொகுதி தான் வந்து ஜெயலலிதா அவர்களே போட்டியிட முடியல, அவங்களே வந்து தோத்தாங்க.
பர்கூரில். அப்போ 4 தொகுதி தான் வந்து ஏடிஎம்கே மொத்தமாக ஜெயிக்க முடிஞ்சு பார்த்தோம். அப்படியே போன தேர்தலோட அப்படியே சரிபாதி ரிவர்ஸில் ஆகி வச்சுக்கோங்க. 42% டிஎம்கே, 21% அப்படியே சரிபாதி 22%, 21%ங்கிறது ஏடிஎம்கே. 1 கோடிங்கிற நம்பரை வந்து டிஎம்கே பெறுது. அப்படியே சரிபாதியாக குறைஞ்சிருச்சு பாருங்க. போன முறை வந்து 1 கோடி வாங்கிட்டவங்க 58 லட்சம் வாங்கிட்டாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்ன செய்யும், அதிருப்தியால் என்ன செய்யுங்கிறதுக்கு 96 தேர்தல் பிரமாதமான தேர்தல். இதில் திமுக அப்பர் ஹேண்ட் எடுக்குங்கிற பார்க்குறோம். அடுத்த பார்க்க 2001 ரொம்ப நியூட்ரலாக நடந்த தேர்தல் சொல்லி சொன்னால் 2001 சொல்லலாம். எந்த அலையும் இல்லாமல் எந்த அதிருப்தியும் இல்லாமல் டிஎம்கேயும் பெட்டர் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. 96 to 2001 டிஎம்கே பெட்டர் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. 91 மாதிரி ராஜீவ்காந்தி மரணத்தின் போது அலையோ, 96 மேலே வந்து பயங்கரமான அதிருப்தி அலையோ, அது ரெண்டுமே இல்லாமல் ஒரு நியூட்ரலான தேர்தல். டிஎம்கே ஆல்சோ கேவ் பெட்டர் கவர்மெண்ட் நோட் அவுட். அப்போ தான் உழவர் சந்தை உட்பட பல ஸ்கீம்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெட்டர் கவர்மெண்ட் ஆச்சு. அப்போ அவங்க 183 தொகுதியில் போட்டிட்டாங்க, 141 தொகுதியில் போட்டிட்டாங்க. ஏடிஎம்கே நல்லா தன்னை வந்து சுருக்கி கிடிச்சு நமக்கு வெற்றி உண்டு தான் உத்தரவாதம் சொல்லிட்டு. ஆனால் டிஎம்கே 31 இடங்களில் தான் வெற்றி பெறுகிறது. ஏடிஎம்கே 141ல் 132 இடங்கள் தனியாகவே வெற்றி பெற்றுங்கிற பார்க்குறோம். 30%, அதாவது 31 கிட்டத்தட்ட 31 கிட்டத்தட்ட, அதாவது 1% கூட டிஃபரன்ஸ் கிடையாது. எவ்வளோ டைட்டான பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஓட்டு பெறுறதுக்கு பாருங்க, 31 சீட்டு தான் ஜெயிச்சாங்க, ஆனால் 132 சீட் ஜெயிக்கிறாங்க. ஓட் பர்சன்டேஜ் பாருங்க, 86 லட்சம் 88 லட்சம், 1.5 லட்சம் தான் இங்கே டிஃபரன்ஸ். இங்கே 1% டிஃபரன்ஸ் இல்லைன்னு பார்க்குறோம். பட் சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது 141 இடங்களில் மீண்டும் அப்பர் ஹேண்ட், இந்த 2001 தேர்தலில் அப்பர் ஹேண்ட் எடுத்து ஏடிஎம்கே பெரிய கட்சியாக உருவெடுத்து நிற்கணும்னு பார்க்குறோம். 2006 அது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஜெயலலிதா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த தேர்தல் தான் இது. 132 போட்டிடுறாங்க, 188 போட்டிடுறாங்க ஜெயலலிதா அவர்கள். 96 இடங்கள் வெற்றி பெற்றுறாங்க. அதனால் கடைசி வரைக்கும் 100 இடத்துல 11 பை எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. 99 வரைக்கும் வந்தாங்க. அப்போ நான் 100 நம்பர் தொட முடியல. 61 சீட் எடுத்தாங்க. கூட்டணிலாம் சேர்த்து வச்சுட்டு மதிமுக சேர்த்து 66 வந்து இவங்க எடுத்தாங்க. அப்புறமா வாக்கு 26 32. நல்லா பாருங்க, வாக்கு சதவீதத்தில் இவர்கள் அதிகமாக எடுத்துருக்காங்க. ஏன்னா 188 தொகுதியில் போட்டிட்டாங்க. ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 56 தொகுதி கூட போட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து டிஎம்கே விட ஏடிஎம்கே எவ்வளோ கூட இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8% மேலே கூட இருக்குது. அவ்வளோ கூட எடுத்துமே 61 சீட் இவங்க எடுத்திருக்காங்க, 96 சீட் அவங்க எடுத்தாங்க. 87 லட்சம் 1 கோடி. இங்கே வாக்குகள் பெற்ற வாக்குகள் பாருங்க, பெற்ற வாக்குகள் ஏடிஎம்கே தான் கூட, பெற்ற பர்சன்டேஜ் ஏடிஎம்கே தான் கூட, சீட் கன்வர்ஷன் அங்கே போய் நிற்கிது பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் கொடுக்கக்கூடிய தேர்தலாக 2006 இருந்துச்சு. டிஎம்கே சீட் அதிகமாக எடுத்துச்சு, ஏடிஎம்கே ஓட் அதிகமாக எடுத்துச்சுங்கிற வித்தியாசம் பார்க்குறோம். அடுத்து 2011 இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல். 124 இடங்கள் நம்ம பார்த்து 112 சுருக்கிக்கிட்டாங்க லீஸ்டா. அதற்கு அடுத்த லீஸ்ட் வந்து டிஎம்கே 124, 118 தான் ஹாஃப் வே மார்க். அந்த 118ஓட கொஞ்சம் தான் கூட 6 சீட்டு தான் கூட வச்சுட்டு 124 தான் போட்டிட்டாங்க. இவங்க 165 போட்டிட்டாங்க, கூட்டிட்டான்னு பார்க்குறோம். திமுக 2011 23 சீட்டு தான் ஜெயிக்குது, 150 சீட் 165 போட்டிட்டு 150 சீட் நிற்கிறாங்க. 2006-11 இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வேற ரேஞ்சில் போய் நிற்கிறாங்க. 150 சீட் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது. வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 22.39, 38.4, 16% கூட எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ சீட்டு பாருங்க 23 150, போட்டிட்டு 124 165, வாக்கு சதவீதம் 22-38, அண்ட் பெற்ற வாக்கள் 82 லட்சம், 1,41 லட்சம். என்ன ஹியூஜ் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஏடிஎம்கே பெரிய கட்சியாக முன்னின்று இருக்கிறது. 2016 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த கடைசி சட்டமன்ற தேர்தல், போட்டியிட்ட இடங்கள் டிஎம்கே 180, 234 தொகுதி. இந்த அவங்களுடைய ஒரு பெரிய கனவு வந்துச்சு. ரொம்ப நான் எலாபட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதிமுக இரட்டையில் 234 தொகுதியில் ஹையஸ்ட்டாக இதற்கு முன்னாடி எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு வந்து பெருசாக போட்டாங்க. கூட்டணியில் வந்து நம்பி இருந்தவங்களாம் கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லைங்கிற முடிவுக்கு வந்தாங்க. எதனால நம்ம கூட்டணியிலிருந்து நீக்கப்பட்டோம்னு யாருக்குமே தெரியாம வந்துச்சு. 234 தொகுதி ரெட்டலை போட்டிடுச்சு. திமுக 88 தொகுதியில் வந்து தனியாக விட்டுச்சு. ஒட்டுமொத்தமாக 99 வந்து அலைன்ஸோடு வந்து இருந்தாங்க. 135 தொகுதி அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து இருந்தாங்க தனியாக. வாக்கு சதவீதம் 31%, 40%. நீங்கள் வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 31%, 40%. 2016 1,36 லட்சம் வாக்குகள் டிஎம்கே வாங்கிச்சு. 1,76 லட்சம், 40 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வந்துச்சு. ஸோ 2016 தனியாக போட்டிட்டு தனிப்பெருமிச்ச கூட்டணியோட தயவு இல்லாமல் 234 தொகுதியில் ரெட்டலை. விஜய் சொன்னார் இல்லையா, மதுரையில் மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு எல்லாமே வந்து விஜய் அப்படின்னார்ல, அதை மாதிரி வந்து 234 தொகுதியில் ரெட்டலை போட்டு வச்சுன்னு 150 தொகுதியில் வென்று 40.77% வாங்கி 1,76 லட்சம் வாக்கு. அதற்கு பிறகு தான் 1.5 கோடி தொண்டர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 1,70 லட்சம் வாக்கு வாங்கின பிறகு தான் சொல்லிட்டாங்க. ஸோ 2016 ஏடிஎம்கே தான் அப்பர் ஹேண்ட் எடுத்ததுங்கிற பார்க்குறோம். கடைசியாக நடந்து முடிந்த தேர்தல் 2021 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் நம்ம பார்த்தோம். அதில் போட்டியிட்ட இடங்கள் திமுக 188 இடங்களில் போட்டியிடுது. 191 இடங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக போட்டியிடுது. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து திரும்ப சசிகலா வந்து வெளியே போயிட்டாங்க, திரு டிடி வெளியே போயிட்டார், எல்லாமே நடந்துருச்சு. வெற்றி பெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 188ல் 133 தொகுதி திமுக தனியாக மட்டும் ஜெயிக்குது. இப்போ அவங்களுக்கு 133 எம்எல்ஏ வச்சிருக்காங்க.
66 எம்எல்ஏ ஏடிஎம்கே தனியாக வென்றிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு 2006 ஜெயலலிதா அவர்கள் 61 வென்றிருந்தாங்க. தனியாக வந்து இவங்க பார்த்தீங்கன்னா 66 வென்றிருக்காங்க பார்க்குறோம். ஸோ ஜெயலலிதா அவருடைய பெட்டராக வந்திருக்காங்க பார்க்குறோம். 2021 வாக்கு சதவீதம் 37, 33 ஒரு 4% டிஃபரன்ஸ். 37% அவங்க வச்சிருக்காங்க, 33% ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க. 1,74,00,000 வாக்குகள் வந்து 2021 டிஎம்கே வாங்குது, 1,53,00,000. ஸோ இவங்களுடைய புவர் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே அந்த 1.5 கோடி தொண்டர்கள் நம்பர் மாறலாங்கிற பார்க்குறோம். இது ஓவராலாக லேட்டஸ்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டாக பார்க்குறோம். ஓவராலாக ஒரு கம்பேரிசன் பார்க்குறோம். இந்த கம்பேரிசன் அதிமுக vs திமுக ஒப்பீடு, இது எது பெரிய கட்சின்னு பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்து 1997 கம்ப்ளீட்டாக உள்ள விஷயங்கள். இதில் திமுக இந்த பக்கம், அதிமுக இந்த பக்கம். ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அதிமுக 1977 2021 வரைக்கும் போட்டியிட்ட தொகுதிகள் எவ்வளோன்னு பார்த்தா அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 180 தொகுதியில் ஏடிஎம்கே போட்டிட்டு இருக்கு. ஏடிஎம்கே இந்த சராசரியாக 180 தொகுதியில் போட்டிட்டு இருக்கு. டிஎம்கே எவ்வளோ போட்டிட்டு இருக்குன்னா 170 தொகுதியில் போட்டிருக்காங்க. ஸோ 10 தொகுதி கம்மியாக தான் முடியும். எப்பயுமே திமுக குறைவான இடங்களில் போட்டிடுவதும் ஏடிஎம்கே அதிகமான இடங்களில் போட்டிடும் வழக்கமாக இருந்திருக்கு பார்க்குறோம். இது வந்து 1977 2021 வரைக்குமான 11 தேர்தலுடைய ஆவரேஜ். ஸோ ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 1977 2021 வரைக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 11 எலெக்ஷன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 102.91. ஸோ 103 தொகுதிகளை சொல்லலாம். 103 தொகுதி சராசரி வென்றிருக்காங்க. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 73 தொகுதி தான் சராசரி வென்றிருக்காங்க. 11 எலெக்ஷனில் திமுகவுடைய சராசரி 73 தான் வென்றிருக்காங்க பார்க்குறோம். ஓட் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே இந்த 11 எலெக்ஷன் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 34.44%, 44% வந்து ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் ஆன் ஆல் த 11 எலெக்ஷன்ஸ் என்ன ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா 29, கிட்டத்தட்ட 5% வந்து ஏடிஎம்கே உட டிஎம்கே 11 எலெக்ஷனில் உள்ள ஆவரேஜில் 34.44, இந்த பக்கம் 29.38 நம்ம 5% குறைஞ்சிருக்கு பார்க்குறோம். ஓட்ஸ் ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் முதல் தேர்தலில் வாங்கின 51 லட்சத்துலேருந்து கடைசி தேர்தலில் வாங்கின 1,50,00,000 வாக்கு வரைக்கும் அப்படியே 3 மடங்கு கூடியிருக்கு பாருங்க. இந்த 11 எலெக்ஷன் சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக 1,01,00,000 வாக்குகள் வந்து ஏடிஎம்கே ஓவராலாக ஆவரேஜாக வாங்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் வாக்குகள் வந்து டிஎம்கே பின்னாடி நீங்கள் பார்க்குறோம் ஏடிஎம்கே விட. ஸோ இதுதான் ஆவரேஜாக நம்ம வந்து ஓவராலாக பார்க்கணும். அப்போ வந்து ரெண்டு கட்சியில் எது பெருசு, நம்ம அதுக்கப்புறம் இருக்குது ஹையஸ்ட் இருக்குது, லோயஸ்ட் இருக்கு, லாஸ்ட், அதை நீங்கள் கார்டு எடுத்து பார்த்துங்க. நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது 11 சட்டமன்ற தேர்தல்கள் 1977 ஆரம்பிச்சுட்டு 2021 வரைக்கும் கண்டெஸ்ட் பண்ணதில் ஏடிஎம்கே அதிகமாக இருக்குது 180, ஜெயிச்சதில் ஏடிஎம்கே அதிகமாக இருக்குது 102, ஓட் ஷேரில் ஏடிஎம்கே அதிகமாக இருக்குது 34.4, ஓட்ஸ் வாங்கினதில் ஏடிஎம்கே அதிகமாக இருக்குது 1,01,00,000 வாக்கு. இதெல்லாம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெற்றதில் 11 எலெக்ஷன்லையுமே அதிகமாக வென்றது யார் அப்படின்னா ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான தொகுதிகளை பெற்றது யாருன்னா ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான ஆட்சியை பிடித்தது ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான ஓட் ஷேர் வாங்கினது ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான தொகுதியில் போட்டிட்டது ஏடிஎம்கே பார்க்குறோம். ஸோ ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே ரெண்டு கட்சிகள் மட்டும் கம்பேர் பண்ணுறோம். 77 2021 டேட்டா வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு கட்சிகளில் எது பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக வர்சஸ் திமுகவில் பெரிய கட்சி எது அப்படின்னு பார்த்தா டிஎம்கே ஆட்சியில் இருக்குது, ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருக்குது. ஆனால் பெரிய கட்சி எதுங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா, அனலிட்டிக்கலாக பார்த்தா ஏடிஎம்கே தான் பெரிய கட்சியாக இருக்குங்கிறது நம்பர் சொல்லுது. 2026 தேர்தல் என்ன சொல்ல போகுது, அது வந்து 12வது தேர்தலாக இந்த பக்கம் வந்து நிற்க போகுது. அது இந்த சீக்குவலில் வந்து மாற்றுமா, இந்த யார் பெரிய கட்சி யார் சிறிய கட்சிங்கிற மாற்றுமா இல்லையா, இல்லாட்டி இருக்கிறதே அப்படியே தொடருமாங்கிறத உங்களை போலவே நானும் ஆர்வமாக பார்க்க காத்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.